Somebody already created one massive kind of magic, but somebody not recreating that kind of magic. ரொம்ப ஓவரா பேசுறேன்ல. ஏன்னா எல்லாருமே சுனா பணம் ஆயிர முடியுமாடா? இங்கிலீஷ் ஏதோ இதுக்கே ரொம்ப மனப்பாடம் பண்ணி யோசிச்சு கீச்செல்லாம் பேசினதுதான் சும்மா இம்ப்ரூவ்மெண்ட் அப்படி கொடுத்துலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா. அவன் மணிரத்னம் அப்படின்றதால அதுல ஒரு வீடியோ நிறைய விஷயம் சொல்லிட்டோம். மணிரத்னம் இதுக்கு முன்னாடி வீடியோல பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், போய் பாருங்க. பிகினிங் ஸ்டேஜ் ஆஃப் மணிரத்னம் பத்தி தான் இப்ப நாம பேச போறோம். ஆமாங்க, இளையராஜாவும் அவரும் சேர்ந்து பண்ண மேஜிக். நான் சொன்ன சில பேரை ஒரு மேஜிக் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆனா அவங்களே நினைச்சாலுமே அதை ரீக்ரியேட் பண்ண முடியாது. அவங்க என்னதான் ட்ரை பண்ணாலுமே அதை ரீக்ரியேட் பண்ண முடியாது. அவங்க சேர்றதே ரொம்ப கஷ்டமா இருக்குதான் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு கிரியேட்டிவ் ஃபைட்ல தான் அவங்க பிரிஞ்சாலும், ஆனா பிரியத்துக்கு முன்னாடி அவங்க பண்ண விஷயம்லாம் வேற லெவல். இப்ப வரைக்குமே ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும், ரெஃபரன்ஸ் பாயிண்டாவும் இருக்கும். இப்ப வரைக்குமே எவர்கிரீனாவும் இருக்கிற பாடல்களையும் அவருடைய காம்போவில் வந்த படங்களையும் பற்றி தான் இப்பொழுது நாம் பேச போகிறோம். ஆமாங்க, இந்த வீடியோ மணிரத்னம் ஜாயின்ட் வித் இளையராஜா. இப்போ மணிரத்னம் அப்படின்னாலே அவர் மேக்சிமம் புதுசா தான் அவரு கிரியேட் பண்ணுவாரு. சாங்காவும் சரி, படமாவும் சரி, விஷுவலாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இளையராஜாவுக்கு பாரதி ராஜாவுக்கு அப்புறமா ஒரு நல்ல எக்ஸ்பெரிமெண்டலா ட்ரை பண்ண முடிஞ்ச ஒரே ஒரு டைரக்டர் மணிரத்னம் தான். அதை நம்ம கண்டிப்பா சொல்லியே ஆகணும். அதுக்கப்புறம் அவரோட ஃபர்ஸ்ட் மணிரத்னம் டைரக்ட் பண்ண படம் பல்லவி அனுபல்லவின்னு சொல்லிட்டு கனடால படம். அதெல்லாம் நமக்கு பேச வேணாம், நம்ம தமிழ்ல பேசுவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் படம் பகல் நிலவு இளையராஜா காம்போ. ஃபர்ஸ்ட் காம்போ ஆஃப் மணிரத்னம் இளையராஜா பகல் நிலவு. அந்த படத்துல ஆல்மோஸ்ட் எல்லா சாங்கும் சூப்பரா இருக்கும். நான் இந்த எவர்கிரீன் செட்டப் அப்படின்னு சொன்னல, அதனால பெக்யூலரா ரொம்ப சூப்பரா இருக்கிற பாட்டு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுல நீ அப்போதுன்னு சொல்லிட்டு ஒரு வைப் சாங் இருக்கும், வேற லெவல்ல இருக்கும். முரளி செம்ம டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு. அந்த பாட்டு பாட முடியாது காப்பிரைட்ஸ், அதனால அந்த பாட்டு முடிஞ்சா போய் கேளுங்க. அதுக்கப்புறமா பூமாலைன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு மேக்ஸிமம் நீங்க கேட்டுருப்பீங்க, வேற லெவல் பாட்டு. இப்போ வரைக்குமே நிறைய தமிழ் சினிமாவோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட்னா பூமாலையே தான். அதுக்கப்புறமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆல்பம் பத்தி தான் இப்ப நம்ம பேச போறது. என்னன்னா இதய கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். மைக் மோகன், மணிரத்னம், இளையராஜா, த ஓஜிஸ்னே சொல்லலாம். வேற லெவல் காம்பவுங்க. அப்பெல்லாம் மான்ஸ்டர் லெவல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங்லயும் சரி, சாங்லயும் சரி, ஆக்டிங்லயும் சரின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஃபேன் பேஸ் இருந்த படம் தான் இதய கோவில். அதுல ஆல்மோஸ்ட் ஆல்பமே சூப்பரா இருக்கும். எல்லாருக்கும் மேக்சிமம் மௌனராகம் தெரியும், இதய கோவில் தெரியாது. ஆனா மௌனராகமா இதய கோவில், ஆனா நான் கேட்டா இதய கோவில் தான் சொல்லுவேன். அந்த படத்துல மோகன் நடிச்சிட்டு இருப்பாரு, ராதாவும் இருப்பாங்க, அப்புறமா அம்பிகாவும் இருப்பாங்க. வேற லெவலில் இருக்கும் ஒரு பாட்டு. அதுல ஃபர்ஸ்ட் ஓஜி சாங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் பாடும் முன்னராக கேட்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். அந்த பாடல் முடிஞ்சா போய் கேட்பாங்க. யாராவது லோ ஃபெயிலியரா இருந்தா மேக்சிமம் அந்த பாட்டு. அதுல கூட அந்த முன்னை கண்ட பின்பு நான் அப்படின்னு சொல்லிட்டு வரல, இப்போ கூட திருச்சி தமிழ்ல யூஸ் பண்ணிருப்பாங்க. பின்னாடி ஷார்ட் இருக்கும், பாட்டு வரல. அந்த படம்னா அந்த பாட்டு தான். அப்படி இருக்கும்போது அதுக்கு அடுத்ததாக கூட்டத்திலே கொழுப்புறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். அதுவும் வேற அந்த லெவல் அப்படி இருக்கிற ஒரு பாடல். அதுக்கப்புறமா ஊரோரமா தென்னந்தோப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைப் சாங் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இதுதான். வேற லெவல் வைப்பா இருக்கும் அந்த பாட்டு. அதுக்கப்புறம் வானொலிக்கு சோலையிலே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் இருக்கும். அதுவும் போய் கேட்டு பாருங்க, வேற லெவல்ல இருக்க வேண்டிய பாடல். அதுக்கப்புறமா லவ்ல இருக்கும், ஆனா நம்ம மனசுல வேற லெவல்ல இருக்க வேண்டிய பாடல். ஏன்னா இப்போ நம்ம ஜென்சி பாய்ஸ் அப்படின்னு ஆயிட்டோம்ல. ஆனா எனக்கு தெரிஞ்சு பழமை வாய்ந்தெல்லாம் நம்ம கேட்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு இருக்கும், இதயம் ஒரு கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். அதுவும் ஒரு மாதிரி மனசை பிசைகிற ஒரு பாடல் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். யார் வீட்டில் ரோஜா பூ பூத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். அதுவும் வேற லெவல்ல இருக்கும். ஆல்மோஸ்ட் நான் படத்தோட ஆல்பம் எல்லா பாட்டுமே சொல்லிட்டு எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் மூணராகமும் ஆல்ரெடி அதே காம்போ, அதே ஓஜிஸ் மறுபடியும் பேக் வி ஆர் பேக் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கிற மாதிரி எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்கும். அதுல எனக்கு 2 பாட்டு எப்பவுமே எப்ப வேணா கேட்கும். அதுல நிலாவேவா, அதுக்கப்புறமா மன்றம் இருக்கு, அப்புறம் வண்டி மீண்டும் இரவு. இந்த 3 பாட்டுமே எனக்கு ரொம்ப பிடித்த பாடல். அதுக்கப்புறமா அவங்களோட காம்போல படம் நாயகன்ல ஆல்மோஸ்ட் தெரிஞ்ச படம். ஏன்னா அண்டர்ரேட்டடான நிறைய சாங்லாம் சூப்பரா இருக்கும். நான் சிரித்தால் தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வேற லெவலில் இருக்க படம். அந்திமழை வானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும், வைப் சாங். அதுவும் வேற லெவலுக்கு சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறமா இது பிடிச்சது தென்பாண்டிச்சிகளே ஆல்ரெடி தெரிஞ்சது. அதுக்கப்புறமா நிலாது வானத்து மேலே த வைப் சாங். ஆனா ஆல்ரெடி சொல்ற வேற வீடியோல மணிரத்னம் த வைப் ரத்னம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம சொல்லலாம்.
அதுக்கு அடுத்தது வந்து இவங்க காம்போல வந்து அக்னி நட்சத்திரம், அதுல வந்து ராஜா ராஜாதி ராஜா இப்போ வரைக்குமே தமிழ் சினிமால ஒரு இன்ட்ரோ சாங்க்கு நிறைய மியூசிக் டைரக்டர் வந்து ரெஃபரன்ஸ் சொல்றது இந்த பாட்டு தான். இப்போ ரீசெண்டா ஸ்டார் படத்துல வந்து அந்த ஃபர்ஸ்ட் சாங் இருக்குல்ல, அது மேக்சிமம் ராஜா ராஜாதி ராஜா அப்போ உள்ளதா இருக்கும், வேற லெவல் பாடல். அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு இருக்கும், அது வந்து வா வா அன்பே அன்பே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும், அதுவும் வேற லெவலில் ஒரு பாட்டு. மற்றதெல்லாம் வந்து ஒரு சூப்பராக இருந்தாலும் இது ரெண்டு ரொம்ப 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 சூப்பர். இவங்களாலே ரீக்ரியேட் பண்ண முடியாத ஒரு மேஜிக். அதுக்கு அடுத்துதான் வந்து கீதாஞ்சலின்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு படம் இருக்கும், நாகார்ஜுனா நடிச்சிருப்பாரு. அந்த படத்தை இவர் தான் மணிரத்னம் தான் டைரக்ட் பண்ணாரு. அந்த படத்துல வந்து அந்த படத்தோட பாட்டு வந்து படத்தோட பாட்டுல படமே தமிழ்ல டப் பண்ணி அது ஒரு பாட்டு ஓ பிரியா பிரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு தெரியும் மேக்ஸிமம், அதுவும் ஓரளவுக்கு வேற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா அஞ்சலி, மொத்தம் குழந்தைகளை வைத்து எடுத்த ஒரு படம். அதுல வந்து ஆல்மோஸ்ட் எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்கும். எனக்கு பிடிச்சது வந்து அந்த அஞ்சலி 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 அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா யுவன் சங்கர் ராஜா, வெங்கட் பிரபு, பவதானின்னு சொல்லிட்டு ஒரு கேங்கே சேர்ந்து ஒரு பாட்டு பாடி, அந்த பாட்டும் ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறமா வந்து தளபதியை பற்றி ரொம்ப ப்ரீஃபா சொல்லுவாங்க. அதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது சுந்தரி. ஸோ இதெல்லாம் தான் இவங்க பண்ண ஒரு மேஜிக். அதுல வந்து நானும் பெக்யூலரா கொஞ்சம் கஷ்டப்பட்டு பெக்யூலரா தேடினப்பட்டு தான் இது. மற்றபடி எல்லா ஆல்பமும் சூப்பரா இருக்கும். அதுல இதே போய் மேக்சிமம் ரொம்ப ரொம்ப முடிஞ்சா அந்த ஆல்பம் போய் கேட்டு பாருங்க. கேட்காதவங்க கண்டிப்பா கேட்டு பாருங்க. லோ பெல்லியில இருக்கிறவங்க கண்டிப்பா கேட்டு பாருங்க. இட்ஸ் நாட் ஏ மேஜிக், இட்ஸ் அ மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் இவங்க ரீக்ரியேட் பண்ண முடியாத ஒரு மேஜிக். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சா பிஎம்பி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க, எனக்கு எண்டே கிடையாதுடா.